வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மிக முக்கியமான செய்தி ஒன்று தான் கொண்டு வந்திருக்கேன். பல மாதங்களாக நீடித்த கொடூரமான போருக்கு பின் இஸ்ரேல் காசா மோதல் தற்போது முடிவின் அடியோசையில் இருக்கிறது என்ற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். நீங்கள் நம்ம காணொலிக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகின, நகரங்கள் சிதிலமடைந்தன. ஆனால் இப்போது உலகம் முழுவதும் ஒரு சின்ன நம்பிக்கை எழுந்துள்ளது. இஸ்ரேல் அரசு அதிகாரப்பூர்வமாக காசா நகரில் தனது இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த உத்தரவிட்டுள்ளது. இது இந்த போரின் அமைதிக்கான மிக முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகின்றது. போர் நிறுத்த அறிவிப்பு. இஸ்ரேல் இராணுவத்திடமிருந்து காசா நகருக்குள் உள்ள நிலப்பிரவேச நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. த கார்டியன் வெளியிட்டுள்ள தகவலின்படி சர்வதேச அழுத்தம், குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐநா தலையீட்டின் பின்னணியில் இஸ்ரேல் இந்த முடிவை எடுத்துள்ளது என்று கூறலாம். ஆனால் சில இடங்களில் இன்னமும் வான்வழி தாக்குதல் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சில ட்ரோன் காட்சிகளும் இஸ்ரேல் டேங்குகளும் நகரத்தில் புறநகர் பகுதிகளிலிருந்து திரும்பிச் செல்லும் காட்சிகளும் பதிவாகியுள்ளன. ட்ரம்ப் அவர்கள் அறிவித்த 20 அம்ச அமைதி திட்டம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புதிய 20 அம்ச அமைதி திட்டத்தை அறிவித்திருக்கின்றார். இத்திட்டத்தில் அடங்கியுள்ள மிக முக்கியமான அம்சங்கள் என்னவென்றால், உடனடியாக போர் நிறுத்தம், சிறை விடுதலை மற்றும் பிணை கைதிகள் துறை பரிமாற்றம், அரபு நாடுகளின் நிதி உதவியுடன் காசா மறுகட்டமைப்பு, இஸ்ரேலுக்கான பாதுகாப்பு உறுதி என்று இந்த 20 அம்ச திட்டங்களில் இருக்கின்றது. இந்த திட்டம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தாலும் பல நாடுகள் இதனை அமைதிக்கான ஒரு தொடக்கமாக பார்க்கின்றன. தற்போது எகிப்து மற்றும் கத்தார் வழியாக இரு தரப்பினரும் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காசாவின் தற்போதைய நிலை. காசா நகரம் என்று ஒரு சிதில பெருங்கடலாக மாறியுள்ளது. ல மொமெண்ட் வெளியிட்டுள்ள தகவலின்படி காசா ஒரு மக்கள் இல்லாத இடமாக மாறியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்துள்ளனர். மருத்துவமனைகள், மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்களின் பற்றாக்குறையால் செயலிழந்து வருகின்றது. மனிதாபிமான அமைப்புகள் அவசர உதவிகள் அனுப்ப தொடங்கியுள்ளன. ஆனால் அடிக்கடி தாக்குதல்கள் தடையை ஏற்படுத்துகின்றது. உலக பிரதிகாரங்கள். இஸ்ரேல் இராணுவம் நடவடிக்கை எதிராக உலகம் முழுவதும் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. இத்தாலி, ஸ்பெயின், லண்டன் உள்ளிட்ட நாடுகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் காசாவுக்கு அமைதி வேண்டும் என கோரி தெருக்களில் இறங்கியுள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகள், குறிப்பாக எகிப்து மற்றும் ஜோர்டான், நிரந்தர அமைதி ஒப்பந்தம் உருவாக வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றார்கள். இதனிடையே சமூக ஊடகங்கள் பீஸ் ஃபார் காசா மற்றும் எண்ட் ஃபார் வார் என்ற ஹேஷ்டாக்குகள் உலகளவில் பரவி வருகின்றன. எதிர்கால நம்பிக்கை. இப்போது போர் மெதுவாக குறைந்தாலும் உண்மையான அமைதி இன்னும் தொலைவில் உள்ளது. காசா மீண்டும் எழுப்ப பல ஆண்டுகள் தேவைப்படும். இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் இடையே நம்பிக்கை மீண்டும் உருவாக இது ஒரு நீண்ட பயணமாக இருக்கும். ஆனாலும் இப்போது ஒரு சிறு நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கின்றது. அந்த நம்பிக்கை தான் இப்போரின் முடிவை அமைதியாக மாற்றும் சாத்தியமாக இருக்கலாம் என்று அனைவரால் நம்பப்படுகின்றது. முடிவுரை என்னவென்றால், இது இஸ்ரேல் காசா போரின் முடிவையும் புதிய அமைதி முயற்சிகளையும் பற்றியும் சிறப்பு செய்தி தொகுப்பாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். பல காலங்களாக தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த இந்த போர் தற்பொழுது பதட்ட சூழ்நிலை குறைந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் குழந்தைகளும் பாதுகாக்கப்படுவார்கள் என்று ஒரு சிறு நம்பிக்கை பிறந்திருக்கின்றது. நிச்சயமாக இந்த போர் முடிவுற்றால் நிச்சயமாக அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் மிக அறிவாய்ந்த குழந்தைகளாக இருப்பார்கள். மிகவும் செல்வ செழிப்பு மிக்க குழந்தைகளாக மாறுவார்கள். உணவு பஞ்சமற்ற நாடாக அந்த நாடு மாறும் என்பதை முடிவுரையாக கூறிக்கொண்டு, இதுபோன்று புதிய காணொளிகள் நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் தொடர்ச்சியாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொளி உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.